பிரேமலதா பக்கா பிளான். அதிமுக பக்கம் போகாதது ஏன்? எந்த பக்கம் செல்ல போகிறது என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்தது. திமுக அதிமுக என்று இரு கூட்டணிகளுடனும் தேமுதிக பேச்சுவார்த்தை நடத்தி வந்தது. எல்லா கட்சிகளும் எங்களுக்கு தோழமைதான், கூட்டணி குறித்து விரைவில் முடிவை அறிவிப்பேன் என்று கூறிய பிரேமலதா கடந்த வாரம் கோவை ஈஷா மையத்தில் நடந்த சிவராத்திரி விழாவில் கலந்து கொண்டார். அந்த விழாவில் கலந்து கொண்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் வேலுமணியும் பிரேமலதாவும் அருகருகே அமர்ந்து பேசினர். இதனால் அதிமுக கூட்டணிக்கு பிரேமலதா செல்வது உறுதியாகிவிட்டதாக செய்திகள் வெளியானது. இந்நிலையில் திடீர் திருப்பமாக திமுகவுடன் கைகோர்த்திருக்கிறார் பிரேமலதா. அண்ணா அறிவாலயத்தில் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்த பிறகு கூட்டணி குறித்த அறிவிப்பை வெளியிட்டார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த பிரேமலதா முதல் முறையாக திமுகவுடன் கூட்டணி அமைத்து 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட உள்ளோம். முதல்வரை சந்தித்து கூட்டணியை உறுதி செய்துள்ளோம். இந்த கூட்டணி 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெல்லும். இந்த கூட்டணி 2016இல் அமைந்திருக்க வேண்டியது. பழம் நழுவி பாலில் விழும் என கருணாநிதி அப்போது கூறியிருந்தார். அது இப்போது நிகழ்ந்திருக்கிறது என்றார். தேமுதிகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையை அமைச்சர் ஏவா வேலு மேற்கொண்டதாகவும், திமுக கூட்டணியில் தேமுதிக 8 தொகுதிகள் வரை கொடுக்கவும் மற்றும் ஒரு ராஜ்யசபா இடம் என்றும் பேசி முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. இதன் பின்னணி குறித்து பேசுவோர், திமுகவிடம் 15 சட்டமன்ற தொகுதிகள், 2 ராஜ்யசபா இடங்கள், தேர்தல் செலவு என தேமுதிக பெரிய டிமாண்ட் வைத்தது. இதற்கு திமுக சம்மதிக்கவில்லை. இதே கோரிக்கையுடன் அதிமுகவை அணுகிய போது அங்கும் உடன்பாடு எட்டப்படவில்லை. இதற்கிடையில் மத்திய அமைச்சர் பதவி உறுதி அளிக்கப்பட்டதால் டிடிவி தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தார். பிரேமலதாவும் அதே போன்றொரு முக்கிய பொறுப்பை எதிர்பார்த்தார். இறுதியில் பாஜக இரட்டை இலக்க தொகுதிகள், ராஜ்யசபா சீட், தேர்தல் செலவுகளை ஏற்பதாக கூறியது. இருப்பினும் சரத்குமார், விஜயதரணி ஆகியோரின் தற்போதைய நிலையை சுட்டிக்காட்டிய நலம் விரும்பிகள் பாஜகவை நம்பி சென்றால் இறுதியில் ஏமாற்றம் மிஞ்சலாம் என்றனர். அதிமுகவும் ராஜ்யசபா சீட் தருவதாக கூறி ஏமாற்றிய கசப்பான அனுபவம் இருந்ததால் பிரேமலதா யோசிக்க தொடங்கினார். மறுபுறம் தொகுதி பங்கீட்டில் காங்கிரஸ் கொடுத்த நெருக்கடியால் திமுக தலைமை அதிருப்தியில் இருந்தது. கே.சி. வேணுகோபால் சென்னையில் இருக்கும் போதே காங்கிரசுக்கும் ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்க ஸ்டாலின் விரும்பினார். உடனடியாக தேமுதிகவை இழுக்க வேலுவுக்கு முதல்வர் உத்தரவிட்டார். இதையடுத்து கல்லூரி தொடர்பான சிக்கலை தீர்ப்பது, 6 முதல் 8 தொகுதிகள் உறுதியான ராஜ்யசபா சீட் என திமுக தரப்பில் உறுதியளிக்கப்பட்டது. ஆனால் 12 தொகுதிகள் எதிர்பார்த்தார் பிரேமலதா. எவ்வளவு தொகுதிகள் குறைகிறதோ அதற்கு பதிலாக இதர கவனிப்புகள் இருக்கும் என திமுக உறுதியளித்ததாக தெரிகிறது. இதற்கு பிரேமலதா சம்மதம் தெரிவித்தாலும் நாள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக குருவுக்கும் உகந்த வியாழக்கிழமை அன்று அறிவிப்பை வெளியிட விரும்பினார். இதனால் ஒரு நாள் தாமதமாக அறிவிப்பு வெளியானது. இல்லையென்றால் வேணுகோபால் இருக்கும்போதே அதிர்ச்சி கொடுத்திருப்பார்கள் என்றனர்.